வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு இந்த பீர்க்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை எப்படி நம்ம தோல் சீவணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னராக இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக நம்ம எடுத்துடணும். அது தேவையில்லாத பகுதி. இப்போ இதை இப்போ நல்லா இந்த மாதிரி செய்யணும். இந்த தோலை கூட துவையல் பண்ணலாம், உடம்புக்கு நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இந்த தோலை இந்த மாதிரி சீவணும். இப்போ இது பாருங்க, இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இந்த விதையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே செட்டாக போட்டுடலாம். நான் இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம நாளாக வெட்டி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு இதில் எடுத்து கழுவிட்டு வச்சுப்போம். இதை வறுத்தது இதை கழுவிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். கழுவிட்டு எடுத்து வந்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 1/2 கிலோ இருக்கும் அந்த பீர்க்கங்காய். நான் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இதை சேர்த்துக்கலாம். அதில் ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயமும் ஒரு வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை இது ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோன்றதால இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நான் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுட்ரு. இது காஷ்மீரி சில்லியும் சாதா சில்லியும் கலந்தது. இது சும்மா ஒரு கலரிக்காக. இது ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயப்பொடி கொஞ்சமாக. எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாகவும் வேகும், அதே சமயம் பொங்கி வராதுன்றதுக்காக வைப்போம், அதுக்காக சேர்த்துருக்குறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இந்த பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். மூடி வேக வச்சிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கிடுது. இப்போ எடுப்போம். கூட்டு கரெக்டாக வெந்து போச்சு. நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு வயசானவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது முக்கியமாக ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் கண் பார்வை கொஞ்சம் மங்கினவங்களாக இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை கிளியராக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் அயன் கண்டென்ட்டு ரொம்ப அதிகம். இந்த நரமுடி இருக்கிறவங்க, நரமுடி 40 வயசுக்கிட்ட இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா நரமுடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது. லிவருக்கு ஃபால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னும் கேட்டிங்கன்னா குடிச்சிட்டு லிவர் ஃபால்ட்டு ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லிவர் அந்த கெட்டு போகாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோம்னா உணவில் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப நல்லது. லிவரை க்ளீன் பண்ணும். அதனால் இதை சேர்த்துக்கலாம். இதில் உப்பெல்லாம் போட்டாச்சு. இது என்ன செய்யணும், தேங்காய் கொஞ்சம் போட்டு தாளிப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயிலையும் நம்மளுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிற சக்தியும் இருக்குது இல்லையா, அதனால் தேங்காயும் போட்டுவிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இந்த பீர்க்கங்காய் கூட்டை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.